வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு நம்ம எப்பவும் போல திருநாவுக்கரசரனுடைய 12ஆம் பாகத்தை அப்லோட் செய்திருக்கிறோம் யூடியூப்பில், பாட்டி டு கிட்ஸில். இதில் நம்ம அவர் திருக்கடவுர் கோவிலுக்கு சென்றார் என்று. திருக்கடையூர், கடவுர் எல்லாம் ஒன்று தான். திருக்கடவுர் அபிராமியம்மன் கோயிலுக்கு. அபிராமி அந்தாதி பிறந்த இடம் அது. எப்படி அது பிறந்தது என்று சுருக்கமாக பார்ப்போம். சுப்பிரமணிய ஐயர் என்பவர் அந்த ஊரில் இருந்தார். இந்த அம்மன் மேல் அவர் மிகுந்த பற்று கொண்டிருந்தார். இந்த அம்மனை அவர் ஒளியாகவே, அவர் மனதில் அந்த அம்மன் என்று வந்தாலே பிரகாசமான ஜோதிமயமாகவே அவள் காட்சியளிப்பாள். அந்த ஊர் மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அவரை பித்தன் என்று பலவாறு, ஏனால் அவர் சுப்பிரமணிய ஐயர் சக்தத்தை கொண்டு இருக்கிறாரே என்று, பித்தர் என்று அவர்கள் வசைப்பாடி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சரபோஜி மகாராஜா தை அமாவாசை அன்றைக்கு காவிரி பூம்பட்டினத்தில் போய் குளித்து விட்டு, எப்பவும் அந்த கடல் குளிக்கிறது உண்டு இல்லையா, அமாவாசைக்கு குளித்து விட்டு அவர் போகிற வழியில் இந்த கோயிலை போய் சேர்த்துட்டு போகலான்னு வந்தால் மக்கள் எல்லாம் ராஜா ராஜா ராஜானா, இவர் மட்டும் தன்னுடைய ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். யார் இவர் அப்படின்னு கேட்கிறார் அரசன். அரசன் பாதி நல்லவன், பாதி பெருமைக்கு ஏங்குபவன். அதனால இல்லை, இந்த மாதிரி இவர் ஒரு பித்தர் இவர் அப்படின்னு சொன்ன உடனே அரசனுக்கு அவரை பரிசித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் விட்டது. ஏன்னா சிலர் பித்தன்னு சொல்றாங்க, சில பேர் சாக்த பக்தான்னு சொல்றதுனால இன்றைக்கு என்ன திதின்னு கேட்கிறார் அரசன். இன்றைக்கு அவர் தான் அப்படியே முகத்தாமரை மலரோடு பளபளக்கும் அம்மனை தானே இருக்கார். அவர் ஜோதிமயமாக இன்றைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அரசன் போயிடுறான். இங்கே 2 விதமான கதை சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர் விழித்தெழுந்தவுடன் அரசனிடத்தில் தான் இப்படி சொல்லிவிட்டோம் என்றவுடன், இப்படி என் வாயிலிருந்து ஒரு பொய்யை வரவழைத்து விட்டாயே, நீயே பொறுப்பு என்ற அந்த அபிராமிக்கு சொல்லிவிட்டு 100 கயிறுகளால் மேலே ஒரு கட்டி விட்டு அதல் மேல் அவர் தங்கிவிட்டார். கீழே நெருப்பை மூட்ட சொல்லிவிட்டார். அவர் சொன்னதை செய்தார்கள். ஏன்னா அவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மேலே இருக்கார் ஒரு இதில், கூடையில். இப்போ அபிராமி அந்தாதி பாட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கயிறா கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சு? 79வது பாடல், 79 பாடல்ல தன்னுடைய காது தோட்டை எடுத்து வீசி எறிகிறாள் அம்பாள். அப்படியே ஆகாயத்தில் பௌர்ணமியாக மலர்கிறது. அரசன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான். அவருடைய மேன்மையை மக்களுக்கு புரிய வைப்பதற்காகவே இப்படி ஒரு நாடகம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதை சொல்வதென்றால் நான் 1 மணி நேரம் சொல்லலாம். சுருக்கமாக சொன்னேன். விருப்பமுள்ளவர்கள் இந்த கதையை கூகுளில் சென்று படித்து பாருங்கள். ஒரு படத்தில் கூட பார்த்திருக்கிறோம்.